வன்னிய மக்களுக்கு உதவாத வன்னியர் நல வாரியத்தை தமிழக அரசு கலைக்க வேண்டும். வன்னிய குல சத்திரிய மகாசங்கம் சென்னை 136வது ஆண்டு பொதுக்குழு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தண்டியார்பேட்டை மணிகூண்டு அருகில் உள்ள வாணி மஹாலில் மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ உ பலராமன் தலைமையிலும், மகாசங்கத்தின் துணைத் தலைவர் பி பன்னீர்செல்வம், மகாசங்கத்தின் பொருளாளர் சி ராஜேந்திரன் வரவேற்பிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுதா ராமகிருஷ்ணன், மயிலாடுதுறை எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் உள்ளூர் செயலாளர் மகாசங்கம் ஏ.கே. பிரபு நாயக்கர் ஆண்டறிக்கையை வாசித்தார். பி அன்பரசன் வாழ்த்துரை வழங்கினார். மகாசங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ உ பலராமன் சிறப்புரையாற்றிய பிறகு கூட்டத்தில் 9 தீர்மானங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தார். கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் வன்னிய குல சத்திரிய மகாசங்கத்தின் பொறுப்பாளர்கள், மகளிரணி பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் ஏ.கே. பார்த்திபன், ஜே செல்லப்பன், இ.டி. குமார், டி சந்தர், கே ராமகிருஷ்ணன், பி அன்பரசன், கே எம் ஆனந்தன், கே ரமேஷ், கன்னிமுத்து, டி விநாயகம், பி கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சில குறிப்புகள் மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை நிலை நிறுத்திட தமிழ்நாடு அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றுகிறது. சரியா கேட்கலையே உங்களுக்கு? இரண்டாவது, தமிழ்நாட்டின் சங்கங்கள் பதிவு செய்து கண்காணிக்க தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 இருக்கிறது. அதே வேளையில் பொது அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட பொது அறக்கட்டளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பொது அறக்கட்டளைக்கான சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசை 2018ஆம் ஆண்டு அறிவுறுத்தியது. அந்த அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு வன்னியர்களுக்கு ஒன்றும் மற்றவர்களுக்கு ஒன்றும் என இருவேறு சட்டங்கள் நிறைவேற்றியது. எனவே தமிழக அரசு கொண்டு வந்து திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளைகள் சட்டம் 2020 மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளைகளையும் சேர்க்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக் கொள்கிறது. 3, தமிழ்நாட்டின் பல்வேறு சமுதாயங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் முந்தைய அரசு வன்னியரின் அறக்கட்டளைகளில் மட்டும் தலையிடும் வகையில் தமிழ்நாடு வன்னியகுல சத்திரியர் பொது நிலை பொறுப்பு ஆட்சிகள் மற்றும் நிலை கொலைகள் சட்டம் 2018 போட்டு வாரியம் அமைத்து அதை எதிர்த்து வன்னியர்கள் போராடி வரும் நிலையில் சட்டத்தில் உள்ள விதிகளை மீறி தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு 1975 பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் நிர்வாகத்திலும் ஒதுக்கீடு செய்கிறார்கள். அறக்கட்டளைகளுக்கு போன்ற சட்டத்தை சங்கங்கள் மீது தவறாக உபயோகித்து சங்க பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்க முயல்கிறார்கள். சங்கங்களை உடைத்து போட்டி சங்கங்கள் ஏற்படுத்தி அவர்கள் மூலம் பொது சொத்துக்களில் தலையிட்டு அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். இதை பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கும். அதேபோல் எங்கள் வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் சென்னை சங்கத்தின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார். எங்கள் சங்கம் மாவட்ட பதிவாளர் அதிகாரத்தின் கீழ் வருகிறது.
அதையும் மீறி இவர்களாகவே அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். எனவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாரிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்ட நாட்களாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் மகா சங்கத்தை புதுப்பித்து உதவுமாறு அரசே பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அரசு இந்த சங்கங்கள் மற்ற எல்லா சமூகத்தினுடைய சங்கங்கள் விஷயங்களிலே சரியாக தலையிட்டு சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் இந்த பொதுக்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.